ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனி கிளம்பியாச்சு. தேனிக்கு பக்கத்தில் இருக்க குச்சநல்லூர் ஒரு கோயில் இருக்குது. இப்போ அங்கே தான் போகிறோம். ஃபுல்லாக தேனி வழியாக தான் போகிறோம். கிளைமேட் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா பிளேஸ்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஃபுல்லாக வந்து பிளாக்ல போகலாம். இப்போ நான் கார் எடுத்தாச்சு, ஸ்ட்ரைட்டாக இப்போ பறக்க போகிறோம். கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வேடச்சந்தூர் பக்கம் வந்தாச்சு. வரல, இன்னும் பக்கம் வந்தாச்சு. நேற்று ஒரு செம்ம இன்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்தது. ஏன்னா ஒரு ஒரு கடையில் போயிட்டு கோப்ரோ வந்து வாங்கினோம். நானும் ஒரு சின்ன பையன், நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான். நான் அது செம்ம ஃபன்னாக போச்சு. அங்கே போயிட்டு நான் கோப்ரோ எடுத்துகிட்டு போனோன்னே சடனாக அவங்க என்ன நினச்சிட்டாங்க, யூடியூபரா அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் அவங்க பாட்டிலே பார்த்தீங்கன்னா யூடியூபர் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. சடனாக நான் சொன்னேன்னா அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க, 50 தானே. அப்புறம் அது ஏதோ வளர்த்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னு தான் இப்போ கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நானே வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா கோப்ரோவுக்கு இன்னும் மைக்குக்கு அந்த ஒயர் மட்டும் இன்னும் வாங்கணும். கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடலாம். வாங்கி ஜம்முன்னு வீடியோ அரைக்கலாம். ஸோ இதான் நம்ம காரோட இன்டீரியர். நான் வந்து உங்களுக்கு பைக்கை தான் பற்றி ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து இன்டீரியர், நம்ம வந்து காருக்குள்ளே வந்து இன்டீரியர் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பைக்கும் பிடிக்கும், காரும் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிடிக்கும். ஏன்னா அது என்ன சொல்கிறது, அது அந்த ஒரு ஃபீல், போகிறது ஒரு ஃபீல், ட்ராவலிங்னாலே ஒரு அது ஒரு தனி ஒரு ஃபீல் தான். அப்படியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா எப்படியுமே நானுமே தான் ட்ரைவ் பண்ணுவேன். ஏன்னா வந்து யாரும் வந்து ட்ரைவ் பண்ண மாட்டாங்க. ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ கம்மிங் 30 வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே நம்ம காரில் தான், பைக்கெல்லாம் இல்லை, காரில். ஏன்னா லாங் வந்து ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். 1 வீக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு, ஃபுல் ஃபன்னு. வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுவேன். அது கம்மிங் 30 தான். 30ல் வந்து நம்ம கிளம்புறோம். நான் வந்து எந்த ஊருன்னு வந்து நான் உங்களுக்கு அப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ ரிவ்யூ பண்ணால் சர்ப்ரைஸ் போயிடும். அதனால் வந்து நான் 30 அப்போ நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். 1 வீக் ஃபுல்லாக ஃபன் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குச்சநல்லூர் வந்துட்டோம். குச்சநல்லூர் கோயிலுக்குள்ளே இப்போ உள்ளே போகிறோம். வாங்க ஃபுல்லாக வந்து போவோம். டுடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக வெயில் வேறு, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே விளக்கு எல்லாம் வாங்கிட்டு போகலாம். விளக்கு வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம். ஃபுல்லாகவே எல்லாமே வாங்கியாச்சு. 2 மாலை திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கேமரா அலோவ் பண்ணால் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து ஒரு விளக்கு போடுற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணுமா. நேராக வந்து அங்கே விளக்கு ஒன்று போட்டுக்கலாம். விநாயகருக்கு வந்து விளக்கு போடணுமா. அங்கே ஃபுல்லாக வந்து விளக்கு போட்டு வரும். இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஒரு நிம்மதியாக இருக்குது. அது இல்லாமல் பின்னாடி சீனரிஸ்லாம் பாருங்க, வேற மாதிரி இருக்குது. க்ளோஸ்அப். நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உள்ளே வந்து கேமரா கொண்டு போகலாமான்னு பார்த்தோம். நான் அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. இது இல்லாமல் வந்து கேமரா ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் எதுவும் எடுக்கலை. மாலை கொடுத்துருக்காங்க. இந்த மாலையை கொண்டு போய் போட போகிறோம். காரில் கொண்டு போய் நம்ம தொங்கோட சொன்னாங்க. இங்கே வந்து எந்த பொருளும் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க.
வீட்டுக்கு வந்து கொண்டு போக கூடாது அப்படின்னா வந்துட்டு எலுமிச்சம்பழம் கனி மட்டும்தான் வீட்டுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் தான் சொன்னாங்க. இப்போ இந்த மாலை வந்து அதுவும் வீட்டுக்கு கொண்டு போக கூடாதாமா, நம்ம வந்து கார்ல வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லா ரொம்ப ஹீட்டுங்க, சரியான ஹீட். பேனரே ரொம்ப சுடுது. ஃபர்ஸ்ட் இந்த மாலை எடுத்து ரெண்டா இருக்கிறத வந்து ஒன்னா எடுக்கணும். இந்த ஊரு ரொம்ப வெயிலுங்க. நான் செய்தியில பார்த்தேன் மழை வருது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப வெயில். எப்படிதான் இங்க இருக்கவங்க இருக்காங்கன்னு சரியா தெரியல. மாலையை போட்டாச்சு. இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு மணி டைம் வேற, டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆச்சு. இப்போ வந்து நம்ம போய் சாப்பிடணும். ஏன்னா மார்னிங் வந்து கரெக்டாக ஒரு 7 மணிக்கு தான் கிளம்பணும் கரூர்லேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு மணி 12 ஆச்சு சாமி பார்த்து முடிக்க. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். இப்போ கைஸ் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம கோயில்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்கு பாருங்க. இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் அணையில இருந்து வருதாமா. அங்க இருந்து வந்து நேரா டேம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம், கரெக்டா அந்த பக்கம் இருக்கு. அங்கிட்டு இருந்து வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி இங்கிட்டு வருமா. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஆறுன்னு சொல்லுவாங்க. தண்ணி ரொம்ப பயங்கரமா வருது. இப்போ நாங்களே குளிக்கலாம் தான் பார்த்தோம். இவ்வளவு தண்ணியில எப்படி குளிக்கிறது? ஸோ மக்களே, தேனி மக்களே, யாரும் இங்க வந்து குளிக்காதீங்க. தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா வருது. யாரும் இங்க வந்து குளிச்சிடாதீங்க. நாங்களே குளிக்கலாம் தான் வந்தோம். தண்ணி வந்து இவ்வளவு ஃப்ளோவா வரனால எங்களால குளிக்க முடியல. இல்லைன்னா நாங்க குளிச்சிருப்போம். நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வந்து 2வது டைம் வரோம் இந்த கோயிலுக்கு. இதுக்கு முன்னாடி வந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல நாங்க குளிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடமே காணோம். ஃபுல்லா வந்து தண்ணி வந்து மூடிருச்சு. யாரும் இங்க வந்து குளிக்காதீங்க. வந்து பாருங்க, பார்த்துட்டு மட்டும் போயிருங்க. காஃபி சாப்பிட்டு இருக்கோம். ஓட்டி வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. செம வெயில் வேற. அடிக்கிற வெயில்ல பாத்தீங்கன்னா சத்தியமா டீ குடிக்க முடியாது. ஒயிட் ஃபாரஸ்ட் தான் குடிக்க சாப்பிடணும். ரொம்ப கசகசன்னு எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல. திண்டுக்கல் மக்கள், தேனி மக்கள் ரொம்ப முடியல. நான் வந்து ரொம்பவே வெயில வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. இப்ப சாப்பிடலாம். இந்த கேமரா ப்ளோ இங்க வாடா, வா நீ சாப்பிடு. ஒரு டேஸ்ட் எப்படின்ட்டு ரிவ்யூ பண்றான். சூப்பர், நல்லா இருக்கு. ஆனா வெயிலுக்கு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கு. உன் கருத்து என்ன? நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு இங்க சொல்றா மைக். இந்த வெயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட நல்லா இருக்கு. டீ வந்து குடிக்காது. நம்ம கரூரோட வந்துட்டு தேனி ரொம்ப வெயில் ஜாஸ்தி. ஆமா, டீ மட்டும் வந்து வெயில வந்து குடிக்காது. ஏன்னா அது வந்து டீ வந்து அதிகமா குடிக்க கூடாது, வந்து ரொம்ப கெடுதல். அது பதிலாக இந்த மாதிரி கேக் ஏதாவது சாப்பிடுது. ஏசியில் உட்காந்துமே இருக்குது. ரொம்ப ஸ்வெட்டிங், செம்மையா இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரிப்பு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 900 அப் அண்ட் டவுன். 2000. எப்படி ஓட்ட போகிறோம், எப்படி அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம போகிறது வந்து அதர் ஸ்டேட்னால நம்ம வந்து முன்ன போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். ஆனால் பெங்களூர் வரைக்கும் தான் போயிருக்கோம். ஆனால் இப்போ வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மணிக்கு கரெக்டாக அங்கே கோயிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? கரெக்டாக ஒரு 1:30க்கு கிளம்பணுமா? கரெக்டாக கூகுள் மேப்பை பார்த்தா கரூர் வந்து எப்படியும் ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 சம்திங் வந்து 3:45 காட்டுச்சு. 3:45 காட்டுச்சு. பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:45 ஆச்சு. 3 மணி ஆச்சு. இப்போதான் நாங்கள் இன்னும் திண்டுக்கலே வரல. இப்போ ஆனால் இப்போயே பண்ணி 3:15. ஏன்னா வந்துட்டு இந்த பேக்கரியில் உட்காந்துட்டு சாப்பிட்டு இருந்தோம். வர முடியலங்க, தெரியல. ஃபுல்லாக வெயில். ஒன்றுமே பண்ண முடியல. ஃபுல்லாக வெயில். எப்படிதான் நானுமே இப்போ அதாவது இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
திண்டுக்கல், இது வத்தலக்குண்டு. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் அடிவாரத்தில் தான் இருக்கோம். ஆனால் இங்கே இவ்வளோ வெயில் அடிக்குது என்னன்னு தெரியல. இன்னைக்கு என்னன்னு தெரியல. அடி பிச்சு ஊற்றுது. எப்படி தான் இதில் நானும் வர இந்த வழியில் தான் வந்தேன். நிறையா பேர் வந்து வண்டியில் சொருன்னு போகிறாங்க. எப்படி தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஹீட்டு, ஹெல்மெட்டோட அந்த ஹீட்டு எப்படின்னா அதை தாங்கிட்டு ஓட்டுறாங்கன்னு சரியா தெரியல. நான் இத்தனைக்கு காரில் தான் வந்தேன். கார்லேயே நமக்கே வர முடியல, அவ்வளோ ஒரு வெயில். அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் நேற்றே. பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டுக்கு வந்து அம்மா சொன்னாங்க, இது சன்ரூஃப் சன்ஃபிலிம் வந்து ஒட்டுங்க அப்படின்னாங்க. அது எவ்வளோ சொன்னாங்க? 3.8 சொன்னாங்க. 3.8 சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்போ வந்து நம்ம மந்த் எண்டில் வேற ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கும் வேற பட்ஜெட் வந்து டைட்டு. அது இல்லாமல் இப்போது காருக்கு வேற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். எவ்வளோனா ஒரு 30,000 வரும். 30,000 தான் வந்தது. ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணோம். அதுக்கு 30,000 ப்ளஸ் வந்துட்டு நேற்று ரூஃபர் வேற வச்சுருக்கோம். சப் ஊஃபர் வச்சிருக்கனால அதுக்கு ஒரு 10,000 பக்கம் செலவாயிடுச்சு. அதுக்கு வேற 10,000. அதனால நம்ம வந்து எப்படி ரைட் போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். போட்டு மண்டை பிச்சுக்குது. எப்படா மந்த் எண்டில். ஆனால் பெரிய பிளான் இருக்குது. நம்ம வந்து அந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான். ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக இந்த மந்த் எண்டில். அதனால் ரொம்ப டைட்டாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு அது தெரியல. பார்க்கலாம், எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ கைஸ், ஒரு ரோஸ் இருக்குது ஜம்முன்னு ரெட் கலர். யாருக்கெல்லாம் ரெட் கலர் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். அம்மா இது ரெட்டா பிங்கா? சரியா தெரியல, பிங்க் மாதிரி தான் தெரியுது. ஓ இதனால பிங்க் பாருங்க, இங்க இருக்கு, இங்க செம்மையா இருக்கு. நான் கொடுக்கதான் ஆள் இல்லை வேற ஒன்றும். ஸோ கைஸ், ட்ரிப் வந்து இதோட ஓவர். ரொம்பவே சூப்பராகவே போச்சு. ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஒன் டே ட்ரிப் நல்லா இருந்தது. நாங்களுமே சாமி வந்து சூப்பராகவே பார்த்தாச்சு. ரொம்பவே சூப்பராகவே போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஓகே, பாய்.